வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 15. ஊரை சுற்றிவிட்டு வந்த பிறகும் கூட சுதாகருக்கு தூக்கம் வர மறுத்தது. இதற்கே அன்றுதான் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் வந்திருந்தான். உடல் ஓய்வுக்கு கெஞ்சினாலும் கூட தூக்கம் வர மறுத்தது. சவிதாவின் நெருக்கம் அவனின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டிருக்க, என்னதான் ஒன்றும் நடவாததை போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் கொதித்துதான் போனான். அவளின் அன்பும் அரவணைப்பும் வேண்டும் என்று சண்டித்தனம் பண்ணிய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் தனியே வீட்டின் பின்புறம் சென்று விட்டான். அவன் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் அவனுக்கு உறுதுணையாக இருந்தது அவனுக்கு பிடித்த இசை. அதுவும் இளையராஜாவின் மனதை வருடும் மெலடிஸ் கேட்க அவ்வளவு பிடிக்கும். ஏற்கனவே சோர்ந்து போன மனநிலையை மாற்றும் பொருட்டுதான் பாக்யராஜின் மஜா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தான். சத்தியமாக சவிதாவை அங்கே அவன் எதிர்பார்க்கவில்லை. இல்லை என்றால் வேறு பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பான். பனி பொழியும் இரவு நேரத்தில் சவிதாவை அங்கே கண்டதும் ஆசை கொண்ட மனம் விழித்து கொள்ள மீண்டும் பள்ளி பருவத்திற்கே சென்றுவிட்ட உணர்வு. சவிதாவுக்கும் அதே நிலைதான். மனதை குளிர செய்த இரவு வேளையில் அறியா வயதில் மனதை பதிந்து போனவனின் குறும்புத்தனத்தை கண்டதும் மொத்தமாக தன்னை மறந்தாள். மீண்டும் கெமிஸ்ட்ரி டியூஷனின் நாட்களுக்கு சென்று விட்டாள். ஒருவரை ஒருவர் மறந்த நிலையில் முத்தத்தில் திளைத்திருந்த வேளையில் முதலில் தெளிந்து விலகினான் சுதாகர். தான் செய்த காரியத்தை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டவன் தவிப்போடு சவிதாவை நோக்க, முத்தமிட்டதால் மெலிதாக தடித்திருந்த உதடுகள் மௌனமாக அழுகையில் துடித்துக் கொண்டிருக்க, இன்னும் திறக்கப்படாத கண்களில் இருந்து கண்ணீர் கன்னம் தொட்டது. மெல்ல கண்களை திறந்து விடும். மம்மி, சாரிடி மம்மி, நான் சத்தியமா உன்னை கிஸ் பண்ணணும் பிளான் பண்ணல அது என்று பதறி போய் விளக்கம் கொடுத்தவனை குளம் கட்டிய விழிகளுடன் பார்த்தவளின் உதடுகள் சிறுபிள்ளை போல அழுகையில் வளைந்தது. அவளின் நிலை கண்ட சுதாகர் துடித்து போனான். தன்னை நம்பி நாடு விட்டு நாடு வந்தவளை தன் செயல் கேவலப்படுத்தியதாக நம்பினான். சவி, நான் என்று ஆரம்பித்தவனை பேச விடாமல், நான் ரொம்ப கெட்ட பொண்ணு இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு என்று கைகளில் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுகையில் குலுங்கினாள். அவள் அழுகையில் செய்வதறியாது துடித்து போனவன் முகத்தை மூடியிருந்த கைகளை விலக்கிவிட்ட நொடி அவன் நெஞ்சில் தலை சாய்த்து அழுகையில் குலுங்கினாள் பெண்ணவள். என் பையனுக்கு இன்னும் 4 வருஷத்துல கேர்ள் ஃபிரெண்ட் வந்துடுவா, இப்ப போய் நான் என்று கதறியவள். ஏன்டா என் லைஃப்ல திரும்ப நீ வந்த? ஏன் என் கணேச மறக்கிற அளவுக்கு உன்னை பிடிக்க வச்ச? ஊர் என்ன தப்பா பேசினாலும் பரவாயில்லன்னு உன்னை பார்க்க இங்க ஏன் வர வச்ச என்று அழுதவள். என்னை விட்டுரு சுதா, என்ன நிம்மதியா இருக்க விடு. என்னால உன்னை எந்த காலத்திலயும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஊர் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என் பையன் என்ன சொல்லுவான்னு ஒவ்வொரு நாளும் என்னால பயந்துகிட்டு வாழ முடியாது. இப்ப நடந்ததுக்கே என் மனசாட்சி என்ன எவ்வளவு நாள் குற்ற உணர்வுல கொல்ல போகுதுன்னு தெரியல. பிளீஸ் என்னை விட்டுரு, என் கூட பேசாத என்று கதறியவளின் கண்ணீர் அவன் மார்பை நனைத்தது. சவிதாவின் கதறலுக்கு பதில் கூறாமல் அமைதியாக அவள் மனதில் இருந்ததை தன்னிடம் கொட்டியவளின் தலையை ஆறுதலாக வருதி கொடுத்தான் சுதாகர். அவள் கூறியதை கேட்டு அவன் கண்களும் கூட கலங்கி போனது. ஏற்கனவே அவள் மனநிலையை அறிந்தவன் தான் இருந்தும் அவள் வாய்மொழியாக கேட்கும் போது அவனுக்கும் வலிக்கத்தான் செய்தது. என்ன வயதானால் என்ன, பேரப்பிள்ளை எடுக்கும் வயது வந்தால் கூட இது தப்பில்லை என்று தோன்றினாலும் சவிதாவின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவளை குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளிக்கொண்டு வர முயன்றான். தன் மார்பில் ஆறுதல் தேடியவளை அவனும் பதிலுக்கு அணைத்துக் கொண்டான். அவள் தலை உச்சியில் தன் கன்னம் வைத்து பேசாமல் நின்று விட்டான். இருவரும் மற்றவர் அணைப்பில் ஆறுதல் தேடி கொண்டிருந்தனர். நிமிடங்கள் கடந்ததை ஒழிய இருவரும் மற்றவரை விட்டு விலகவில்லை. அவன் அணைப்பில் இருந்தபடி முகத்தை மட்டும் நிமிர்த்தி அவன் முகம் பார்த்தவள். சாரி சுதா, நீ கேட்டது நடக்காதுன்னு தெரிஞ்சும் அதோட நிறுத்தாம உன் கூட பேசி ஹோப் கொடுத்தது தப்புதான். பிளீஸ் என்ன மன்னிப்பியா என்று உதடி பிதுக்கியவளை கண்டு மென்புன்னகை புரிந்தவன் அவள் தலையை ஆட்டியபடி, இங்க அதிகமா ஏத்திக்காதடி மம்மி, நிம்மதி போயிடும் என்று அவனை கலங்கிய விழிகளுடன் பார்த்தவள். நீ ஏன் அப்பவே என்ன பார்த்து சிரிக்கல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கல என்று சிரிப்பில்லை போல குற்றம் சாட்டியவளை கண்டு கண்ணம் விரிய இதழ் பிரியாமல் சிரித்தவன். அது ஏன் தெரியலையே என்று இதழ் பிதுக்கியவனை கண்டு நீர் நிறைந்த விழிகளோடு முறைத்தவள். எப்படி தெரியும், அதான் பவானி உன் கண்ணை மறைச்சிட்டாளே என்று கோபப்பட்டவளை கண்டு புரியாமல் பார்த்தவன். பவானியா? யார் இந்த புது கேரக்டர் என்று உண்மையாகவே தெரியாமல் கேட்டவனை தீர்ப்பாவை பார்த்தவள். புது கேரக்டரா? ஏன் சொல்ல மாட்டீங்க? டியூஷன்ல அவளை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும், இப்ப யாருன்னே தெரியாதுன்னு சீன் வேற
என்று நொடித்து கொண்டவளின் கைகளை பற்றி தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டவன், இது சீன் இல்லடி மம்மி, நீ சொன்னதால ஏதோ மங்களா ஞாபகம் இருக்கு. என் ஹார்ட் அண்ட் ஐஸ் ஃபுல்லா சவி மம்மி மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கா என்றவனின் குரலில் தெரிந்த உண்மையில் முகம் வாடி மீண்டும் கண் கலங்கினாள். சில நொடிகள் அவள் முகத்தையே பார்த்திருந்தவள் பின் என்ன நினைத்தாலோ அவனிடம் இருந்து சற்று தள்ளி நின்று கொண்டாள். அது சுதா, வேணும்னா நீங்க என்றவளுக்கு தான் நினைத்ததை எப்படி கூறுவது என்று தெரியாமல் தவித்து போனாள். அவனுக்கும் அவள் என்ன கூற வருகின்றாள் என்று தெரியாமல் அவளையே பார்த்திருந்தான். அவள் முகத்தில் தெரிந்த அவஸ்தையில் அவளுக்கே பிடிக்காத விஷயத்தை பற்றி தான் பேச போகின்றாள் என்று புரிந்தது. சிறிது நேரம் தன் கைவிரல்களை வெறிக்க பார்த்தவள், அது ஐ நோ உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றம் இருக்குன்னு, அது நமக்கு ஒண்ணு பிடிச்சு அது கைக்கு வர வரைக்கும் அடுத்ததுல நம்ம பார்வை போகாது என்று நிறுத்தியவளை அழுத்தமாக பார்த்தபடி நின்று இருந்தான். வலுக்கட்டாயமான அசட்டு சிரிப்பை முகத்தில் படரவிட்டு எச்சில் கூட்டி விழுங்கியவாறே, அது வேணும்னா நீங்களும் நானும் ஒன் நைட் ஸ்டாண்ட் என்று ஒன் நைட் ஸ்டாண்ட் என்ற வார்த்தையை கூற விரும்பாமல் தடுமாறியவளை அதற்கு மேல் பேச விடாமல் வேகமாக நெருங்கி இறுக்கி அணைத்து கொண்டான். ஒரு கிசுக்கே உயிர் போனது போல புலம்பியவள் தன்னுடன் ஒரு நாள் வாழ்ந்துவிட்டு உயிரோடு இருந்து விடுவாயா என்று தொண்டை வரை எட்டி பார்த்த வார்த்தைகளை விழுக்கி கொண்டவனின் முகம் இறுகி போயிருந்தது. அவன் அணைத்து கொண்ட விதத்திலே தான் பேசியது அவனுக்கு பிடிக்கவில்லை என்று உணர்ந்தவள் தன் நிலை நினைத்து மீண்டும் கண்ணீர் சொரிந்தாள். அழுகையில் குலுங்கியவளின் முதுகை ஆறுதலாக வரடி கொடுத்தவனின் செய்கை மீண்டும் மீண்டும் அழுகையை தான் கொடுத்தது. அவன் அணைப்பில் இருந்தபடி, நான் ஊருக்கு போறேன் சுதா, பிளீஸ் டிக்கெட்டை மாத்தி போட்டு கொடுங்க. திக்கி திணறி சொல்லி முடித்தவளின் தலையை வருடியபடி, சரி போட்டுடலாம் என்று உடனே சம்மதம் கொடுத்தவனை சற்றென்று நிமிர்ந்து பார்த்தாள். கலங்கிய விழிகளில் சந்தேகத்துடன் பார்க்க வெண்பற்கள் மிளிர சிரித்தவன், காலையில செக் பண்ணிட்டு போட்டுறேன் மம்மி என்று உறுதி அளித்தான். அழுது முகமெல்லாம் வீங்கி போய் மூக்கழக நின்றவளின் கசங்கிய முகத்தை துடைத்து மூக்கையும் தன் கையால் சிந்தி சுத்தப்படுத்தியவனை கண்டதும் அவன் அன்பில் துடித்து போனவள், பிளீஸ் அப்படி பண்ணாத என்றாள் சிறு கேவலுடன். சரி என்றவன் கலைந்திருந்த அவள் தலைமுடியை சரி செய்தபடி, அழாதடி, ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்த, இப்ப கொட்டும் பணியில நின்னுட்டு இருந்த, இந்த அழுதனா கண்டிப்பா உடம்பு முடியாம போயிடும். நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், பிளீஸ் அழாத. பரியுடன் பேசியவனை பார்த்து கண்கள் கலங்க நின்றவள், நீ ஏன் அப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கல என்று மீண்டும் ஆரம்பிக்கவும் அவளின் தழும்பிய மனநிலையை உணர்ந்தவன் இதற்கு மேல் இங்கு இருந்தால் சரி வராது என்று உணர்ந்து வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து சென்றான். சவிதாவை முகம் கழுவி வர சொன்னவன் அவள் வருவதற்குள் சூடாக பாலை காய்ச்சி வைத்திருந்தான். முகம் கழுவி வந்தவளை சோஃபாவில் உட்கார வைத்து பாலை குடிக்க செய்து மீண்டும் மாத்திரை ஒன்றை போட செய்தான். அவள் அருகில் காலை மடக்கி முட்டி போட்டு உட்கார்ந்தவன், இங்க பாரு, நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு நினைச்சா எதை பத்தியும் யோசிக்காம தூங்கப்போ. ஊருக்கு போற நேரத்துல உடம்புக்கு இழுத்து வச்சுக்காத, டிக்கெட் மாத்தி போட்டுடலாம் என்று அவள் கைகளை பற்றி பேசியவனின் குரலில் அத்தனை மென்மை. உதடுகள் ரெண்டும் ஒட்டி இருக்க தலையை மட்டும் சம்மதம் என்னும் விதமாக அசைத்தாள். சவிதாவை படுக்க அனுப்பிவிட்டு தன் அறையில் உள்ள படுக்கையில் விழுந்தவனின் மனமும் உடலும் வலித்தது. சவிதா கூறிய வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் நாராசமாய் ஒலித்து கொண்டிருந்தது. அவளை ஒரு முறை தீண்டி விட்டால் என்னுடைய அன்பும் காதலும் கிடைத்தவரை லாபம் என்று வேற பெண்ணை தேடி சென்று விடுமா என்று நினைத்தவனின் கண்கள் கோபத்தில் கலங்கி போனது. சவிதாவின் கலங்கிய மனநிலையை உணர்ந்து தன் கோபத்தை அடக்கி பொறுமையாக கையாண்டிருந்தான். இதையே நினைத்து படுத்தவனுக்கு தூக்கம் வரும் மறுக்க ஒரு கட்டத்தில் தன்னை மீறி தூங்கி போனான். தூங்கிக் கொண்டிருந்தவன் மேல் திடீரென்று வந்து விழுந்தாள் அச்சு. அதில் தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்தவன் தன் நெஞ்சில் மேல் தலை வைத்து படுத்த மகளை இறுக அணைத்து கொண்டவன் ஒரு கையால் போனில் மணியை பார்க்க 5 என்று காட்டியது. அச்சுமா, என்னடா இந்த நேரத்துல, டாடி கூட தூங்க வந்தீங்களா என்றவாறே மகளின் தலைமுடியை ஒதுக்கிவிட்டு உச்சந்ததியில் முத்தம் பதித்தான். தந்தை முத்தம் விட்டதும் மகளும் தந்தையின் கன்னத்தில் முத்தம் பதித்தாள். உச்சா வந்துச்சு டாடி, பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா சவியம்மா பக்கத்துல இல்ல, அவ சோஃபால தூங்குறா. தான் வந்ததற்கான காரணத்தை கூறிய பிள்ளை, ஐ மிஸ் யூ டாடி என்று தந்தையின் கழுத்தை இறுக கட்டி கொண்டாள்.
பதிலுக்கு ஐ டு மிஸ் யூடா அச்சு என்றவன் மகளை தன்னோடு இறுக்கிக் கொண்டான். மீண்டும் ஐ லவ் யூ டாடி என்ற மகளிடம் ஐ டு லவ் யூடா என்ற முதுகை தட்டி கொடுக்க தந்தை மார்மீதே தூங்கி போனாள். மகள் தூங்கியதும் தூக்கி ஓரமாக படுக்க வைத்தவன் சவிதாவை தேடி சென்றான். அச்சு கூறியது போல சோஃபாவில் தான் சுருண்டு படுத்திருந்தாள். அருகில் சென்று தொட்டு பார்த்தவனின் கை நெருப்பு பிழம்பில் கைவிட்டதை போல கொதித்து போனது. அவன் தொடுகையில் கல்வி இழுத்தவள் மெல்ல எழுந்து உட்காரும் அவள் அருகில் உட்கார்ந்தபடி கவலையுடன் பார்த்தவன், என்னடா மம்மி இப்படி கொதிக்குது, முடியலன்னா என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, ஏன் இங்க வந்து படுத்த, இங்க ஹீட்டர் ஆஃப் ஆகி இருக்கு வேற என்று கடிதவனை கண்டு புன்முறுவல் பூத்தவள், ஃபீவர் ஜாஸ்தியா இருந்துச்சு சுதா, பசங்களுக்கு ஒத்திக்க போகும் தான் இங்க வந்து படுத்தேன், இப்ப பரவாயில்ல என்று விளக்கம் கொடுத்தவளை கவலையுடன் பார்த்தவனை கண்டு, இது ஜஸ்ட் பாடி ஹீட் தான்ப்பா, நீங்க போய் தூங்குங்க, தூங்கி எழுந்தா சரியாகிடும் என்றவளால் சரியாக கூட பேச முடியாமல் மூச்சு வாங்கியது. பதில் கூறாமல் எழுந்து தான் தூங்கிய அறைக்கு சென்றவன் தூங்கும் மகளை தோளில் தூக்கியபடி வெளியே வந்தவன் சவிதா படுத்திருந்த அறைக்கு மகளை தூக்கி கொண்டு சென்றான். அங்கே அவளை படுக்க வைத்த பின் மீண்டும் வெளியே வந்தவன், இன்னொரு செட் டேப்லெட் போட்டு அந்த ரூம்ல படு, தூங்கி எழுந்ததும் ஃபீவர் சரியாகலாம், டாக்டர் கிட்ட போலாம். முன்பு தான் படுத்திருந்த அறையில் சவிதாவை படுக்க வைத்த பின் மகள் அருகில் சென்று படுத்து கொண்டான். மீண்டும் சுதாகர் கண் விழித்த போது நன்கு விடிந்திருந்தது. ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தான். இன்றும் பனிப்பொழிவு அதிகமாகத்தான் இருந்தது. பாத்ரூம் சென்று முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தவன் நேராக சென்று சவிதாவை தான் பார்த்தான். நல்ல உறக்கத்தில் இருந்தவளை அவள் தூக்கம் கெடாதவாறு தொட்டு பார்க்க சற்று காய்ச்சல் குறைந்திருந்தது. அவன் தொடுகையில் கண் விழித்தவளிடம், ஃபீவர் விட்டது போல இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா, இல்ல டாக்டர் கிட்ட போகலாமா என்றவனிடம், இல்ல நவ் ஐ எம் ஃபீலிங் பெட்டர், கொஞ்ச நேரம் தூங்குற சுதா என்று கண்ணை மூடியவள் பின் ஞாபகம் வந்தவளாக, டிக்கெட் மாத்தி போட்டுட்டீங்களா என்கவும், இப்பதான் தூங்க எழுந்த சவி, போட்டுட்டு சொல்றேன் என்றவன் அங்கிருந்து வெளியேறியிருந்தான். மதியம் ஒன்றை நெருங்கிய வேளையில் மெல்ல கண் விழித்தாள் சவிதா. காய்ச்சல் நன்றாகவே விட்டிருக்கவே பசி எடுக்கவும் முழிப்பு வந்துவிட்டது. மெல்ல எழுந்து அரைக்கதவை திறந்து வெளியே வந்தவளை ஆரவாரத்துடன் வரவேற்றான் சுதாகர். ஹே மம்மி, வா 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 என்றவனை தொடர்ந்து, வாட் மம்மியா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஷாலினி. ஹரிஷும் ஷாலினியும் சவிதாவை பார்ப்பதற்காக அங்கே வந்திருந்தனர். அவர்கள் கேட்ட கேள்வியில் முகம் சிவந்து போக சுதாகரை முறைத்து பார்த்தாள் சவிதா. எஸ், எங்க 3 பேருக்கும் ஒரே மம்மி, அது சவி மம்மி என்று கூற அச்சுவும் விச்சுவும் சுதாகருக்கு ஹைஃபை கொடுத்தனர். அவன் கூறிய தோரணையில் வில்லகமாக நினைத்த ஷாலினி ஓஹோ என்றவாறே சவிதாவை பார்த்து சிரித்தவளை முறைத்து பார்த்த ஹரிஷை கண்டு கொள்ளாதவள், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நவ் என்றவளுக்கு பரவாயில்ல என்று சிரித்து வைத்தாள். சாரி மம்மி, வர அவசரத்துல ஹார்லிக்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர மறந்துட்டேன், வெரி சாரி என்ற ஹரிஷின் முதுகில் ஓங்கி அடித்த சுதாகர், மம்மியா கொன்னுடுவன் ராஸ்கல், மம்மின் கூப்பிடுற ரைட்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்று மிரட்ட சவிதா சுதாவையும் ஷாலினி ஹரிஷியும் முறைத்து பார்த்தனர். சவி, சொல்ல மறந்துட்டேன், நாளை மறுநாள் நைட் பிளைட் டிக்கெட் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கு என்று சாதாரணமாக கூற ஏனோ சவிதாவின் முகம் சுருங்கி போனது. சற்று தள்ளி ஹரிஷ் மகனுடன் விளையாடி கொண்டிருந்த அச்சுவின் காதில் இது விழ சவிதாவை நோக்கி ஓடி வந்தவள், நோ, நீங்க போக கூடாது சவிமா, பிளீஸ் போகாதீங்க, டாடி மம்மிய போக வேணாம் சொல்லுங்க, நான் போக விட மாட்டேன், மம்மி பிளீஸ் போகாதீங்க என்று கழுத்தை கட்டி கொண்டு அழ செய்தாள். அச்சு வாய்விட்டு அழ விச்சுவோ மெல்ல எழுந்து அறைக்குள் சென்று விட்டான். யார் யாரை தேற்றுவது என்று தெரியாமல் பார்த்திருக்க தன் கழுத்தை கட்டி கொண்டவளின் முதுகை வருடியவளின் குளம் கட்டிய இரு விழிகள் சுதாகரை பரிதாபத்தோடு பார்த்தன. பெருமூச்சு விட்டு எழுந்தவன், சவி மம்மி எங்கேயும் போல, ஓகேவாடா பேபி, வாங்க, அண்ணாரும் போட்டு அழுறான், அவனை போய் சமாதானம் படுத்தலாமா? தன் மகளை வலுக்கட்டாயமாக சவிதாவிடமிருந்து பிரித்து தூக்கி கொண்டு விச்சு இருந்த அறைக்கு சென்றான். ஏன் சவி 1 month இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன திடீர்னு, அதுவும் நியூ இயர்ல ஊருக்கு கிளம்புறீங்க என்று குறைப்பட்டு கொண்ட ஷாலினிக்கு பதில் கூறாமல் அமைதி காத்தாள் சவிதா. சரி விடுங்க, 2 நாள் செம்ம ஃபன் பண்றோம் என்றவளின் கையை பிடித்து கொண்டவள், சாரி என்று விட்டு, நீங்க இந்தியா வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் என்று அன்பு கட்டளையிட புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவள், கண்டிப்பா
இங்க சுத்தாதத அங்க சேர்த்து சுத்துறோம், ஓகேவா மம்மி என்றவள் சுற்றியும் பார்வையை சுழல விட்டபடி, சுதா காதல மட்டும் விழுந்துச்சு மண்டையிலே கொட்டிய மூளைய வெளியில எடுத்துருவான் என்றாள் கிண்டலுடன். கூட சேர்ந்து சிரித்தபடி எங்கே அவன் என்று பார்க்க ஹரிஷுடன் தீவிரமாக எதையோ பேசிக் கொண்டிருந்தான். அப்படியே அன்றைய நாள் ஹரிஷ் ஷாலு புண்ணியத்தில் கலகல என்று ஓடி இருக்க, மறுநாள் வருடத்தின் கடைசி நாள். கனடாவே ஆட்டம் பாட்டம் என்று விழா கோலம் பூண்டிருந்தது. தன் உடல்நிலையை காட்டி சவிதா வெளியே வர மறுக்க, சுதாகரும் அலட்டிக் கொள்ளாமல் பிள்ளைகளை மட்டும் அழைத்து கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விட்டான். இரவு 12 நெருங்கியதும் கையோடு வாங்கி வந்திருந்த கேக்கை குடும்பமாக சேர்ந்து வெட்டி புது வருடத்தை உற்சாகமாக வரவேற்றான். அச்சு விச்சுவிடும் சிறு பரிசு பெட்டியை கொடுத்தவன், விச்சுபாய் இப்ப இதை திறக்க கூடாது, நாளைக்கு நான் சொன்ன பின்னதான் திறக்கணும் என்றவன் மகளிடமும் அதே கூறியிருந்தான். பிள்ளைகள் இருவரும் தூங்கிய பின் சவிதாவை தேடி கூடத்திற்கு சென்றான். அவன் நினைத்தபடியே சோஃபாவில் தூங்காமல் உட்கார்ந்திருந்தவளின் முன் சிவப்பு நிற ரோஜா பூ ஒன்றை நீட்டி, ஹாப்பி நியூ இயர் மம்மி. வெண்பற்கள் தெரிய இதழ் விரித்து சிரித்தவனை புன்னகையுடன் பார்த்தவள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பூவை வாங்கி கொண்டாள். அதில் அகிமகிழ்ந்து போனவனின் புன்னகை மேலும் விரிய, ஏய் சவி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னோட கொலிக் பிரகாஷ்க்கு நாங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நான் ஃபேமிலியா கண்டிப்பா போகணும். காலையில சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆயிடு, 6 மணிக்கு முகூர்த்தம் என்ற சுதாவை புரியாமல் பார்த்தவளிடம், பிரகாஷ் வீட்டுல அவன் லவ் பண்ற பொண்ண ஒத்துக்கல, அதான் நாங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அவனுக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அங்க ஃபேமிலியோட கலந்துக்கிறதா பிளான் என்றவன், நீ எடுத்துட்டு வந்த புடவைய காட்டு, அதுல எது நல்லா இருக்குன்னு பாக்கலாம் என்ற சுதாவை தயக்கத்துடன் பார்த்தவள், நான் வரணுமா, பசங்களை மட்டும் என்று ஆரம்பித்தவளை பேச விடாமல், பிளீஸ் மம்மி எனக்காக, ஷார்ப்பா 5:30க்கு கிளம்பி ரெடியாரு, குட் நைட் என்று விட்டு அங்கே நிற்காமல் தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். மறுநாள் ஹரிஷ் முன்னமே வீட்டிற்கு வந்து அச்சுவியும் விச்சுவியும் தன்னோடு அழைத்து சென்றிருந்தான். வயலட் கலர் பார்டரில் லைட் கோல்டன் கலர் பட்டுப்புடவையில் கிளம்பி இருந்தவளை கண்டதும் ஓடி சென்று கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான் சுதாகர். அவனும் லைட் சந்தன கலர் பட்டு சட்டை வேட்டியில் கிளம்பி இருக்க, இருவரும் காரில் முருகன் கோவிலை நோக்கி தனிமையில் பயணித்தனர். ஏனோ சவிதாவின் மனம் இன்று படபடப்பாக இருக்க, எதுவும் பேசாமல் அமைதியாக கண்ணை மூடி சீட்டில் தலை சாய்த்து கொண்டாள். சுதாகரும் அவள் முகம் பார்த்தே எதுவும் பேசாமல் அமைதியாக வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான். கோவிலை நெருங்கியதும் காரை பார்க் செய்துவிட்டு இருவரும் கீழே இறங்கினர். கோவிலை சுற்றிலும் ஒரே பனிமயம். காரில் இருந்து இறங்கியதால் குளிர் உடலை ஊசியாக குத்த இரு கைகளையும் சேர்த்து தன்னோடு இறுக்கி கொண்டாள் சவிதா. உள்ள போனா குளிர் தெரியாது, ஓவர் குளிரா இருந்தா சொல்லு, கார்ல இருந்து ஜாக்கெட் எடுத்து தர என்ற சுதாகரை பார்த்து புன்னகையுடன் வேண்டாம் என்று தலையசைத்தவள், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு சுதா என்று ரசித்து சொன்னவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன் பின் தொண்டையை கனைத்து, சவிதா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்ற தோரணையில் அவள் நடுமுதுகு சில்லிட்டு போனது. அவனின் சவிதா என்ற அழைப்பே ஏதோ பெரியதாக வரப்போகின்றது என்று புரிய கலக்கத்துடன் அவன் முகம் பார்த்தாள். சில நொடிகள் அவள் முகத்தையே பார்த்திருந்தவனின் தொண்டை குழி எச்சில் விழுங்கியதால் ஏறி இறங்கியது. பிரகாஷ்க்கு மேரேஜ்னு போய் சொன்ன, நமக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, உண்மையா சொன்னா நீ வரமாட்டேன்னு தான் பிரகாஷுக்குன்னு சொன்னேன் என்ற உண்மையை அவளை பார்த்தபடி சொல்ல, முகத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் வடிந்தது போல வெளியேறி போனது சவிதாவின் முகம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.